கூகுள் EBU 2026 இந்த ஒரு நாளில் கூகுள் என்ன அறிவித்தது தெரியுமா? உலகின் வரலாற்றில் இதுவரை பார்க்காத அளவு ஒரே நாளில் 5 மாபெரும் அறிவிப்புகள். வெமினி புதிய வெர்ஷன், முழுக்க முழுக்க யால் இயங்கும் ஏஜென்ட்ஸ், டவுடோபிள் சர்ச், மண்ட்ரோய்டில் இன்டெகிரேஷன், இவை எல்லாம் ஒரே மேடையில். இது கூகுள் போரின் மிகப்பெரிய நகர்வு. இன்றைய வீடியோவில் அந்த 5 அறிவிப்புகளும் என்ன, உங்களுக்கு என்ன அர்த்தம் என்று விவரமாக பார்க்கலாம். முதல் அறிவிப்பு, வெமினி 3.5 பொலாஷ். இதுவரை நாம் பயன்படுத்திய வெமினி பொலாஷ் வெர்ஷன் ஏற்கனவே வேகமாக இருந்தது. ஆனால் இந்த புதிய 3.5 பொலாஷ் 4 மடங்கு வேகமாக இயங்குகிறது. 4 மடங்கு என்று சொன்னால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பதில் வருவதற்கு முன்பே இன் சிந்தனை முடிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விலை பற்றி பேசுவோமா? 40% குறைவான கோஸ்ட். டெவலப்பர்கள் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண கோஸ்ட் மிகவும் அதிகமாக இருக்கும். அதை கூகுள் இப்போது 40% குறைத்திருக்கிறார்கள். இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும்? ஸ்டார்ட்அப் ஃபவுண்டர்ஸ், டெவலப்பர்ஸ், ஸ்மால் பிசினஸஸ், யார் டூல்ஸ் யூஸ் பண்ண விரும்பினாலும் இப்போது கோஸ்ட் கணிசமாக குறைகிறது. இந்தியன் மார்க்கெட்டில் இதன் இம்பாக்ட் பெரிதாக இருக்கும். ஏனென்றால் நம்மில் பலர் கோஸ்ட் பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம். அந்த தடை இப்போது கொஞ்சம் குறைகிறது. இரண்டாவது அறிவிப்பு, வெமினி உன்னை. இதுவரை என்றால் டெக்ஸ்ட் இன்புட், டெக்ஸ்ட் அவுட்புட் என்றிருந்தது. பிறகு இமேஜ் சப்போர்ட் வந்தது. பிறகு வாய்ஸ் வந்தது. வெமினி உன்னை இதை முற்றிலும் மாற்றுகிறது. இது வீடியோ ஃபர்ஸ்ட் மல்டிமோடல் என்ன அர்த்தம்? உங்கள் ஃபோன் கேமரா திருப்புங்கள். வெமினி உன்னை நீங்கள் பார்ப்பதை ரியல் டைமில் புரிந்து கொண்டு பேசுகிறது, விளக்குகிறது, கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் மெனு கேமரால் காட்டினால் அதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு மச்சேன் பிரேக்டவுன் ஆனால் கேமரால் பிடித்து காட்டினால் என்ன ப்ராப்ளம் என்று சொல்லும். இது ஒரு டெக்ஸ்ட் டூல் இருந்து ஒரு ரியல் வேர்ல்டு அசிஸ்டன்ட் ஆக மாற்றுகிறது. இதன் அப்ளிகேஷன்ஸ் ஹெல்த் கேர், எஜுகேஷன், மேனுஃபேக்சரிங் எல்லா இடத்திலும் இருக்கும். இது இன்னும் பீட்டல் தான் இருக்கிறது. ஆனால் டெமோ பார்த்தவர்கள் எல்லாரும் இது கேம் சேஞ்சர் என்று சொன்னார்கள். மூன்றாவது அறிவிப்பு, வெமினி பார்க். இதுதான் இந்த எவெண்டில் மிகவும் சக்தி வாய்ந்த அறிவிப்பு. வெஜெண்ட் என்ற வார்த்தை கடந்த ஒரு வருஷமாக டெக் வேர்ல்டில் சுற்றி வருகிறது. ஆனால் எல்லா கம்பெனிஸும் இது கம்மிங் சூன் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். கூகுள் இப்போது சொல்கிறார்கள், வெமினி பார்க் ரெடி. இது ட்ரூ ஆட்டோனமஸ் ஏஜென்ட். என்ன பண்ணும் என்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள், நெக்ஸ்ட் வீக் என்னேல் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, ஃப்ளைட் புக் பண்ணு, ஹோட்டல் பண்ணு, கேலண்டர் போடு, டீமுக்கு இமெயில் அனுப்பு. வெமினி பார்க் இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி பண்ணும். நீங்கள் அப்ரூவ் பண்ணினால் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஒரு கேட்ச் இருக்கிறது. இது கூகுள் அல்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே கிடைக்கும். அதாவது பிரீமியம் டயர். இந்தியாவில் இன்னும் பிரைசிங் அனௌன்ஸ் ஆகவில்லை. ஆனால் $30 per month என்று சொல்கிறார்கள். இந்த ஃபீச்சருக்காக அவ்வளவு பே பண்ண வேண்டுமா என்பது ஒவ்வொருவரின் டிசிஷன். நான்காவது அறிவிப்பு, டவுடோப். இது இந்தியாவுக்கு மிகவும் ரிலெவெண்ட். இதுவரை டவுடோப் சர்ச் என்றால் கீவேர்ட் டைப் பண்ணுவோம், வீடியோ லிஸ்ட் வரும், நாம் கிளிக் பண்ணி பார்ப்போம். டவுடோப் இதை முற்றிலும் மாற்றுகிறது. இப்போது நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் கேட்கலாம், இந்த 6 மாதத்தில் என்ன மாறியது என்று சம்மரைஸ் பண்ணு என்று கேட்டால், டவுடோபில் உள்ள thousands of வீடியோஸ் ஸ்கேன் பண்ணி முக்கிய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கன்வர்சேஷனல் ஃபார்மேட்டில் பதில் சொல்லும். எக்ஸாக்ட் கிளிப்ஸ் காட்டும், டைம் ஸ்டாம்ப்ஸ் லிங்க் பண்ணும். தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு மிக்சட் சிக்னல். ஒரு பக்கம் உங்கள் கண்டென்ட் டிஸ்கவரி ஆகும், மறுபக்கம் பீப்பிள் வீடியோ பூரா பார்க்காமல் சம்மரி மட்டும் படிக்கலாம். டச் டைம் இம்பேக்ட் என்னவாகும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இது ரோல் அவுட் ஆகும்போது கிரியேட்டர்ஸ் மிகவும் கவனமாக தயாரிக்கும் வீடியோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆண்ட்ராய்டில் வெமினி டீப் இன்டெகிரேஷன். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறார்கள். இந்த அறிவிப்பு நமக்கு டைரக்ட் இம்பேக்ட். வெமினி இப்போது ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் இன் ஆகி வருகிறது. கோன் ஸ்க்ரீனில் என்ன நடக்கிறது என்று வெமினி புரிந்து கொள்ளும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படிக்கும்போது இதற்கு ரிப்ளை டிராஃப்ட் பண்ணு என்று சொல்லலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி பெஸ்ட் செட்டிங்ஸ் சஜஸ்ட் பண்ணும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது இம்பார்ட்டன்ட் ஆனவற்றை மட்டும் ஹைலைட் பண்ணும். இது ஃபோன் ஒரு பாசிவ் டிவைஸில் இருந்து ப்ரோஆக்டிவ் அசிஸ்டன்ட் ஆக மாற்றுகிறது. எக்ஸல் ஃபோன்ஸில் முதலில் வரும், பிறகு மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் என்று கூகுள் சொல்கிறார்கள். இந்த 5 அறிவிப்புகளையும் ஒன்றாக பார்த்தால் ஒரு கிளியர் மெசேஜ் வருகிறது. கூகுள் வேர்ல்ட் தோற்றுவிட்டார்கள் என்று கடந்த ஓரிரு வருஷமாக பலர் சொன்னார்கள். அபதான் ஃபியூச்சர் என்று சொன்னார்கள். கூகுள் EBU 2026 அந்த கதையை மாற்றியது. ஸ்பீட், காஸ்ட், ஏஜென்ட்ஸ்,
மல்டிமோடல், டிவைஸ் இன்டெகிரேஷன் எல்லா ஃப்ரண்ட்ஸ்லும் ஒரே நாளில் கூகுள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இதுவே போரில் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஓப்பன்மே இனி என்ன பண்ணும்? ஆந்த்ரோபிக் என்ன சொல்லும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை எக்கோடிஃபைட் டேமில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்டாக வரும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த 5 ஃபீச்சர்ஸ் எது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல் ஆக இருக்கும் என்று. நன்றி. எக்கோடிஃபைட் டேமில் சந்திக்கலாம்.